கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 21 நாள் அதிகாலை ஜெபம் நம்முடைய ஆலயத்தில் நடைபெறுகிற சூழ்நிலையில் அந்த ஜெபத்தில் நாம் கலந்து கொள்ளுகிறோம் என்பதையும், நீங்களும் ஜெபத்தை உணர வேண்டும், பங்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த 8ஆம் தேதி, இந்த பிப்ரவரி 8ஆம் தேதி காலையில் உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளோ வார்த்தைகள் இருக்கிறது வேதத்தில். ஆண்டவரை குறித்து, ரட்சகராகிய தேவனை குறித்து சொல்ல வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் உணர்த்தின வார்த்தை என்னவென்றால், கண்களை தொடுகிறவர், கண்களை காண வைக்கிறவர், ஆச்சரியமாக கண்களுக்கு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் என்ற உணர்வோடுதான் தேவ வார்த்தைகளை படித்து வருகிறோம். இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29 வசனம் 30 இந்த 2 வார்த்தைகளை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக் கடவது என்றார். 30வது வசனம், உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, குறிப்பிடப்பட்ட வார்த்தை என்ன? 2 கண் தெரியாதவர்கள், 2 குருடர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண் தெரியவில்லை. ஆண்டவர் இயேசு அந்த பக்கம் ஊழியத்துக்கு போய் கொண்டிருக்கிறார். அவர் போகிறார் என்று கேள்விப்பட்டு அவர்கள் கூப்பிடுகிறார்கள், தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும். அப்புறம் அவர் ஒரு வீட்டுக்கு வந்தார். இந்த கண் தெரியாதவர்களும் இயேசுவை நோக்கி அங்கே வந்து, இயேசு அவர்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவர் கேட்ட ஒரு கேள்வி, விசுவாசம். அவர்கள் சொன்னது, ஆம், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் கேள்வி என்ன? விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் சொன்னது, விசுவாசிக்கிறோம். உடனே ஆண்டவர் கண்ணை தொடுறாரு. கரம், அவர் டாக்டர் இல்ல, கண்ணை தொடுறாரு. தொட்டுட்டு சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்புறம் சொன்னார், இதெல்லாம் யாருக்கும் சொல்லாதீங்க, நிறைய கூட்டம் வரும்னு. அவர்களோ பெற்ற நன்மையை அடக்கி கொள்ள முடியாதபடிக்கு அவர்கள் எங்கெல்லாம் சொல்ல முடியும் நல்ல செய்தியை, நற்செய்தியை யாருக்கெல்லாம் சொல்ல முடியும் போய் சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த காலையில் இந்த கண்களுக்கு ஆச்சரியம் தானே, கண்ணே தெரியல, ஆனால் ஆண்டவர் தொட்டார். இப்பொழுது அவர்கள் சுகமடைந்தார்கள், நல்ல பார்வை கிடைத்தது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்கள் அனுபவம் என்ன? ஒண்ணு அவர்கள் சொன்னது, இயேசு போன இடத்துக்கு போனாங்க, அவர்கிட்ட பேசினாங்க, அவரும் பேசினார். விசுவாசத்தை வலியுறுத்துகிறார். ஒரு விசுவாசம் இருந்ததுன்னா என் வல்லமை உங்களை வெளிப்படுன்னு சொன்னார். விசுவாசித்தார்கள், ஆச்சரியம் கண்டார்கள். உங்களுக்கும் அதை ஆண்டவர் செய்ய வல்லவர். கண்களை மூடி செபிப்போமா. பரலோக பிதாவே, துதிக்கிறோம் நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மாம்ச கண்ணும் சரி, ஆவிக்குரிய கண்களும் குருடாக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது உடைய வார்த்தையை அனுப்பி விசுவாசத்தை கட்டளையிட்டு கண்களை திறக்கும்படி, அற்புதங்களை செய்யும்படி வேண்டுகிறோம். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், உம்மோடு நெருங்கி வாழட்டும், எல்லாருக்கும் போய் இந்த நல்ல செய்தியை சொல்லட்டும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.